கோபி சுதாகர் பேசும்போது அஃபென்ஸ் இருந்துச்சு. எங்கேயே நீ நேரடியாக நின்று பாரு, மொளாப்படி தூங்கி நேரடியாக வெட்டிப்பாருன்றது அஃபென்ஸ். நம்ம அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை. அம்மா அப்பா சொல்றதை கேளுங்கன்னா இந்தியா கிளிப்ஸ் நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். சரி, ஆனால் அதை கட் பண்ணிட்டாங்களா? கோபி சுதாகர் அஃபென்ஸாக பேசுனதே நீங்கள் ஆக்ஷன் பண்ண முடியல, கேஸ்லாம் ஃபைட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். வெறும் நீங்கள் கமிஷன் ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கோபி சுதாகர் சொன்ன விஷயத்த வந்துட்டு ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஓடி ஒளிஞ்ச அசிங்கம்னே நானே போய் சரண்டர் ஆகுறேன். ஓடுறதுக்கு மிளகாப்பொடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே. கோபி சுதாகர் கல்ல மிளகாப்பொடி வந்துட்டு வெட்ட வேண்டியதானே அப்படின்னு சொன்னதா இவர் சொல்றாரு. ஸோ இவரோட புரிதல் இந்த அளவுக்கு தான் இருக்கு. மீடியான்றது கருத்து சுதந்திரம் தானே, அவங்களோட கருத்தை அவங்க சொல்லலாம். அப்படி கிடையாது, பாதிக்கக்கூடாது. நல்ல மலாப்படி தூக்கி நேரம் நின்று வெட்டி பாருன்னா அது வன்முறை தூண்டும். அப்படி பார்த்தாலுமே நீங்க சொன்னதையுமே அதே வார்த்தையை தான் சொல்றாங்க. நான் எங்க அப்படி சொல்லவே இல்லையா, வெட்டி பாருன்னு சொல்லல. ஆனா ஒருத்தன் தாழ்ந்த ஜாதியில இருக்கணும் வந்துட்டு தாழ்ந்த ஜாதி சொல்றதே தப்பு தானே அப்படின்ற மையக்கூடாது. வாழ்க்கை ஜாதி நான் எதில் சொன்னேன் இல்லைக்கண்ணா, அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லாதவங்க. ஓப்பனாக அசிங்கமாக பேசுகிறாங்க. லோகேஷ்ட்டு அவங்களெல்லாம் போய் நான் மர்க்கா சொல்லு. லோகேஷ்ட்டு லோகேஷ்ட்டு செருப்பு பிஞ்சு போகும். அவங்க எங்களோட கீழப்பா, அவங்கள பத்தி நான் பேசாதீங்க அப்படின்றதான் தடுப்படச்சதே கிடையாது. எம்பிசியில் பிசியில் வருவாங்க. நம்ம வந்து சொல்ல வந்த நோக்கம் வேறப்பா. இல்லை முதலே சொல்லியாச்சு, அவங்க பத்தி கேட்காதுங்க. சொல்லி திருப்பி கேட்டனால எங்களுக்கு சொல்லி அது அந்த சேனலுக்கு அஃபென்ஸ் ஆகும். அதை எடுத்து பப்ளிஷ் பண்றாங்க, நம்மளுக்கு அஃபென்ஸ் ஆகாது. உங்களோட சீனியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்து ஒரு இதுக்கு கொடுத்துருக்கு. அவர்ல யாரு உங்க கூட படிச்சவர் கிடையாது. உங்க கூட படிச்சவர் இல்லையா? நர்சிங்மா, நான் டாக்டர். எனக்கு யாரு நர்சிங்கா? நர்சிங் சீனியர் பிஎஸ்சி நர்சிங் ஒரு கோர்ஸ் தான். நாங்க வர்றப்பலாம் அவர் படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. 2 தடவை முகத்தையே பார்த்துருப்பேன். என்ன பண்ணுவேன், நாங்க படிச்ச காலேஜ்ல பிசியோதெரபி க்ளோஸ்ட், காலேஜே இல்ல. இப்ப சரி நர்சிங் மட்டும் இருக்கு. அவன் மலையாளி. அங்க இருந்து ஆனா அட்மிஷன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காமா. அட்மிஷன் முடிச்சு போட்டா ஒரு ஸ்டூடெண்ட் 20,000 ரூபாய். அவன் முகம் வெளியில தெரியும், பப்ளிஷ் ஆகணும். ஏன்னா கண்டவனும் பேசுவான், வளர்றப்ப சகஜம் விட்டுட்டாங்க. அவனுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? முதல்ல அவன் ஒரு சில பேர் நர்சிங் படிச்சவங்க எங்களோட ஹாஸ்டல்லாவது ஒன்றா இருந்திருப்பாங்க. இவன் ஹாஸ்டலும் கிடையாதுமா. அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பயே காலேஜ் விட்டு போயிட்டார். ஒரு எக்ஸாமுக்கு என்னமோ 2 times நான் ஹாஸ்டல்ல பாத்தீங்க. அதுவும் மூஞ்சி மறந்து விடுச்சு. அப்போ ஆள் ஒல்லியா நல்லா இருக்காமா. இப்போ பார்க்க ஒரு கட்டு பையன் மாதிரி ஆள் ஒரு மாதிரி. இது என்ன இது? அரே நீ இப்போ பார்க்க ஒரு கட்டு பையன் மாதிரி ஆள் ஒரு மாதிரி. என்னடா ஏ இவ்வளவு அடையாளமே தெரியல. யாரா இவன், எங்க இருந்தா பேசுறான்? பேரை சொல்லாம விவரமா தாமஸ் ஒருத்தர் பேர் அணின்னு கூப்பிடுவாங்க. அணிலா? ஆனின்னு கூப்பிடுவாங்க. ஆளு எவன்டாவே நானும் யோசிச்சு பார்க்க அப்புறம் நர்சிங்ல வந்து கால் பண்ணான் ஒரு ஜூனியர் ஒரு பையன். சார் இந்த மாதிரி இதுதான் சார் இது அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சுட்டு போவோம். காலேஜ் எப்படிக்கே ஃபோன் பண்ணி சத்தம் போட்டுருக்கேன். சார் இந்த மாதிரி அவனுக்கு எங்களுக்கு இது கிடையாது, அவரை பார்த்தது கூட கிடையாது, தேவைதான் பேசிட்டு இருக்கா சார், நல்லா இருந்துட்டு. காலேஜ் எப்படின்னா ஓனர் இருக்காங்க, சேர்மனா யார், அவர் எம்எஸ் சப்ஜெக்ட் பெரிய டாக்டர், அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. நம்ம போன அட்டன் பண்ணுறது பெருசு. இடையில மில்லியன் ஃபங்க்ஷன் நடந்துச்சுமா. அதனால அவர் நம்பர் எம்டி நம்பரே டேரக்டாக வாங்கியிருக்கேன். அதனால டேரக்டாக அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டேன். மறுநாள் நர்சிங் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். அப்புறம் விட்டாச்சு. போட்டு நம்ம அந்த வீடியோ சொல்லி முடிச்சுட்டு அந்த சேனல்காரன் சொன்னேன் பாரு, இதுக்காக திவாகர் இன்னொரு ஒரு வீடியோ போடுவாரு, அவங்க வியூஸ்க்காக சொல்லலாம். நான் எவனை பற்றியுமே பேச மாட்டேன். என்னை பற்றி யாராவது இப்போ டேரக்டர் பேசினாருன்னா அதை நான் போல்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறேன்ல. என்னையும் சூர்யா சாரையும் ஹூ இஸ் த ரியல் கேங்ஸ்டர்னு போட்டு விட்டாங்க. அதுதான் ஜெயா டிவியில். அதான் ஒரு பெரிய வரம் தானே. அது வந்து சாந்தனை வந்து நான் சாந்தனை திட்டி விட்டேன். நீங்க யாருன்னா அதை டீசெண்டா தான் பேசுறேன். நீங்க இந்த மாதிரி லோக்கல் எல்லாம் பேச மாட்டேன். நீங்க யாருன்னா அதை சொல்றதுக்கு? நான் ஒன்றும் அவங்க ஒன்றும் சாதாரண ஆளை போடலை. ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகலாம், நீங்க வந்து ஒரு டாக்டர் ஆக முடியுமா? நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகலாம், நீங்க வந்து ஒரு டாக்டர் ஆக முடியுமா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சிபி முத்து மாற ஆளுகளை போய் போட்டாங்கன்னா அவங்க அந்த மாதிரி சொல்லலாம். விளங்காத பையில பண்ணி பையில நீ ஏற்கனவே வாய தேவனாம பேசிட்டு இருக்கா. அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்கல பண்ணி பையில. ஐயோ இவன மாதிரி ஆளுங்க நான் விளம்பரம் பயங்கரதா இருக்குன்னு சொல்லலாம். ப்ரொமோஷனே போடுறது சாதாரண ஆளுகளுக்கே அவ்வளவு விளம்பரம் வரும். அண்ணன் எத்தனை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? விளம்பரமே பண்ண மாட்டேன், எனக்கு ப்ரொமோஷன் விட்டுருங்க. இப்படி ஒரு நேர்மையா இருக்கிற ஆளை சூர்யாவுக்கு அது ஒரு வருமானம் தானே, ஏதாவது இது பண்ணிக்கலாம்ல. மக்கள்கிட்ட திணிக்க கூடாது. ப்ராடக்ட்ஸ் பண்றப்பயும் அதே தான் ஆமிய ப்ராடக்ட்டை கொண்டு வருவானுங்க. ஒரு மாத்திரையில 30 கீரை கட்டுறது, இதை உங்க பேஷண்ட்டுக்குலாம் சொல்லுவாங்க, எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சு. நம்மளுக்கு ஃபீஸ் கொடுக்குறதே கஷ்டப்பட்டு கொடுப்பான். அவன்கிட்ட போய் ஒரு டப்பா 1500 ரூபா. அதெல்லாம் அது ரொம்ப அநாகரிக செயல். இங்கே ஃபோன் பண்ணா ரிசார்ட்டை விளம்பரம் பண்ண மாட்டேன் சார். நான் சரி வேணுமா நான் 2 நாள் இது பண்ணுறேன், ஃப்ரீயாக இது பண்ணுறேன், வந்து தங்கிட்டு போங்கன்னு. ஓகே, அதாவது ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டேன். அது சொல்லலாம்ல. நான் ரீல்ஸ் எடுத்து போனேன் சார், விளம்பரம் வாய்ஸ் நோட்லாம் கொடுக்க மாட்டேன். வாய்ஸ் நோட் கொடுத்தா காசு கூட 50,000 வாங்கலாம். அதையுமேயாவது ஒரிஜினலாக பொய்யான்னு தெரியல. கேட்டதுக்காக நான் பதில் சொன்னேன். அவன் கேட்டதுக்கப்புறம் நான் ஃபோனே பண்ணல. அவனே தான் ஒரு 4-5 தடவை அடித்தேன்.
அது உண்மையா ஃபேக்காவும் நிறைய பேர் அப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க சொல்லலாம். அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிரௌத் கூடலப்பா, இன்டர்வியூ எடுக்கிறவனுக்கே பொறாம இருக்குமா? அவன் 15 வருஷமா ஆங்கரா இருக்கேன், ஒரு படத்தும் கிடைக்கல. 15 வருஷமா ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கான், படமே கிடைக்கல. ஓகே, அதுக்கு அவன் என்ன பண்ணலாம், இவர் எப்படி திறமையா போறாரு பண்றாரு, நம்ம அதை ஃபாலோ பண்ணி பண்ணலாமே நினைக்கலாம். இல்ல அவன் தனித்திறமையை காமிச்சுப்பாங்களாம். நம்ம வந்து இப்படி கேட்கறனால அவனுக்கு தான் அது மைனஸ். ஏன் ப்ரோ, தனித்திறமை தான் உங்களுக்கு நிறைய இருக்குல்ல, அதை காமிங்க. அப்படி இல்லைன்னா அண்ணனை ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டு நீங்க என்னடான்னா அவர் கோவப்படுற மாதிரி கொஸ்டின் கேட்டு தனித்திறமையை காமிச்சு முன்னேறுங்க ப்ரோ. நம்மளுக்கு அது ஒரு வகையான பப்ளிசிட்டி. அது இன்டர்வியூ பண்றேன் சொல்றேன். ஆனால் இடையில வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் இன்டர்வியூலாம் குறைஞ்சிருச்சு. உண்மைதான், 400-500 சேனல் கொடுத்தனால இப்போ இன்டர்வியூ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டோம் இடையில. சரி, திருப்பி உங்களை பத்தி ஹைப் ஏற்றி விட்டாங்க. இது உங்களுக்கு பப்ளிசிட்டி தான். ஆனால் அவர் எல்லாத்துலேயுமே ஒரு விதத்தில் தெளிவாக இருக்காரு. எனக்கு இது மூலமாக பப்ளிசிட்டி தானமா அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னேன், அவர் தெரியாமலாம் பண்ணல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. ஆமா, உண்மையிலே பப்ளிசிட்டி தான். ஆனா பப்ளிசிட்டின்றது அப்படிதாங்க வரும். நல்லா வரவங்களா ரஜினியே என்ன போட்டுருக்காங்க பாத்தியா யூடியூப்ல, ரஜினியை போடுறானுங்க, விஜய் சேதுபதியை போடுறாங்க. தெரியாதனமா ஒரு கேள்வி கேட்டேங்க. சசிகுமார் அண்ணன் அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்து போடுறாரு, ரீல்ஸ் எடுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசுறீங்களே, அவங்களாம் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு மனுஷன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆக்ட்ரஸ் எல்லாம் பாக்குறீங்களா, அவங்களாம் பேசுவாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்றாங்க. எவ்வளவு ஆக்டரா இருந்தாலுமே போட்டியா தான் நான் பார்ப்பேன். இப்போ சாரி அண்ணா நானும் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். அவர் தான் என்ன ரொம்ப பிடிக்கும், நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. யூஸ் பண்ணிக்கிட்டாலுமே அடுத்த போட்டியா வருமா, யோகி பாபுலாம் ஹீரோ மெட்டீரியல்ன்றதை டக்குன்னு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கெல்லாம் காரணம் பப்ளிக் சப்போர்ட். நம்ம வந்து கத்தி ஆரவாரம் பண்ணி குமிச்சு எடுக்கிறாங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ். அதெல்லாம் யாருக்குமே பெரிய பெரிய ஸ்டாருக்குமே அது இதான் இருக்கும். நீங்க பாத்தீங்களா தியேட்டர்ல லைவா? உங்களோட படம் தியேட்டர் நம்ம போற இடங்கள்ல ஃபுல்லா ரவுண்ட் கட்டிடுறானுங்களே, அதெல்லாம் உனக்கு ஒரு இப்பயே சுதந்திரமே போச்சு கண்ணு. அப்படி ஒரு கொஞ்ச நாள்லயே இப்படி வந்தது வந்து அவங்க எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இன்னொன்று நடிப்போட இன்டென்சிட்டியும் தெரியும். இவனை உள்ள விட்டா எல்லா கேரக்டரும் நடிச்சிருவான். அப்போ லீடு மெட்டீரியல் டேரக்டரே அதான் கேட்குறாரு, எப்போ ஹீரோ போறீங்க. நான் அவர்கிட்ட ஹீரோலாம் கேட்டு போல, ஆனால் ஏதோ படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு சான்ஸ் கொடுவேன் தான் கேட்குறேன். இறக்கப்பட டேரக்டர் அப்போ அவரே சொல்றாரு, போய் ஹீரோ ஆகிருப்பா அவங்க அப்படின்னு. அதுக்கு கெஸிங் பண்ணிடுவாங்க என்ன மெட்டீரியல் அப்படின்றாங்க. அவருமே சூரியனாவா நீங்களாம் அப்படிலாம் ஒன்றும் தப்பா பேசல, கிளப்பி தான் விடுறாங்க. இதுதான் ஹைப்பான விஷயமே சொல்லலாம். ஹீரோ மெட்டீரியல் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான்? நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்கக்கூடாது, உருவகிலின்னு எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட உடம்புல தொப்பை இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறீங்க? லீட் மெட்டீரியல் வேறு சொல்கிறீங்க, ஹீரோ ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் குறைக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சரி, ஹீரோ மெட்டீரியல் அப்படின்றப்போ வந்துட்டு அடுத்து உருவகிலின்னு நினச்சக்கூடாது தம்பி பேசுகிறாங்க. இல்லை கண்ணு, ஓப்பனாக சொல்லுவோம், இந்த தொப்பை குறைக்க போகிறீங்க. தொப்பை வந்து மைனஸ் கிடையாதுமா, ஒரு சிலருக்கு மைனஸ் ஆகும். நம்மளோட உடல் வாக்கு வந்து கொஞ்சம் அகண்ட உடம்பு. ஸோ இதுக்கு வந்து லைட்டாக தொப்பை இருந்தாலுமே அது ஒரு மைனஸாக தெரியாதுன்றீங்க. இல்லை தெரியாது இல்லை கண்ணு, நம்மளுக்கு உண்மைன்றது தெரியும்ல. போற இடங்கள்லாம் பசங்களோட பொண்ணுங்க ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தனுஷே ஒல்லியா இருந்தாரு, ஹீரோ மெட்டீரியலுக்கே லாய்க்கு இல்லை. நானுங்க பஞ்சத்துல என்னென்னமோ பேசினாங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைம்மா. அது ஒரு வகையான அழகு. ஒல்லியா அவர் இருக்கார் இல்லையா, அது ஒரு வகையான அழகு. இப்போ அவரெல்லாம் புதுப்பேட்டைக்கு வந்து அண்ணன் மாதிரி அழகு தான் செட் ஆகும். மூவியில் எல்லா விமர்சனங்களையும் தாண்டி தான் வராங்க, நானும் அப்படி தான் வரப்போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அது ஓகே, ஐ அக்செப்டட். பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேரக்டர்கிட்ட போய் நிற்கிறாரோ, நான் பெரிய ஆள், அப்படி ஆள், நான் டாக்டர், நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படிலாம் நடிக்க மாட்டேன், எனக்கு சின்ன ரோல் கொடுக்காதீங்க, எனக்கு காமெடியன் ரோல் கொடுக்காதீங்க, நான் வந்து லீடு மெட்டீரியல், எனக்கு இப்படிலாம் வந்துட்டு கொடுக்காதீங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு டேரக்டர் சொல்கிறத அப்படியே கேட்டு இவர் வந்தார் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கிறதுக்கு பாசிபிளாச்சும் இருக்கு. நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, ஒரு வாய்ப்புல சும்மா அவங்கள விட நம்ம ஃபேமஸ் ஆயிட்டோம். இறைவனோட அனுகிரகம் தான் முக்கியம் சொல்லலாம். முகம் மட்டும் பார்க்க நல்லா இருந்தா போதும். இப்போ யோகி பாபா அண்ணாவுக்கு ஆள் நல்லா இருக்காரு, அவர் தொப்பா இருக்கிறது அது ஒரு டைப்பா தெரியுது. நம்மளோட ஒவ்வொருத்தவங்க முகத்துக்கு ஏத்தாப்புல அது மாறும். உனக்கு முக லட்சணம் இருக்குல்ல, அதனால எது பண்ணாலும் மைனஸ் ஆகாது. நம்மளோட உடல் வகையை வந்து கொஞ்சம் அந்த கெத்து நடக்கிறது, அகண்ட உடம்பு, கொஞ்சம் ஆள் தட்டிச்சு அந்த நடந்தாலே அந்த ஒரு கெத்து தெரியும். ஸோ அதெல்லாம் சினிமாவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்றாங்க. அதெல்லாம் சினிமாவுக்கு ஒரு ப்ளஸ். சிலர் ஆட்டிடியூட்டை கொண்டு வருவாங்க கண்ணே அந்த கேரக்டருக்கு. நம்ம கிட்ட இயற்கையாகவே அந்த ஆட்டிடியூட் இருக்கனால வந்துடும். ஏதோ பொண்ணோட பேசினது அதெல்லாம் ஃபேக் ஐடி சொல்லலாம். ஃபேக் ஐடி நம்மளோட இதாக பேசலையா, அது ஃபேக் ஐடின்றது எனக்கே தெரியும். ரீல்ஸ் எடுக்க வாங்க, மைசூர் வாங்க, மைசூர்லாம் என்ன வாங்க அப்போ சொந்த ஒரு பாலக்காரர் அங்கே வாங்க, ஃபியூச்சர் வந்து எடுத்துக்க வேறு ஏதாவது நம்ம பார்க்கணும். ஸோ மேபி அவருக்கு ரெக்கார்ட் பண்ண தெரிஞ்சு பேசினாரா இல்லை உண்மையாகவே அவர் இப்படி தான் இருக்காரா அப்படின்றது தெரில. ஆனால் எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, அவர் ஜென்ரலாகவே அப்படி தான், அவர் நார்மலாகவே அப்படி தான் இருக்கார். அவரை போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க, கூப்பிட்டு வச்சு அடிக்கிறீங்களடா பாவத்தை.
ஸோ கேஸ்ட்டை பற்றி பேசுனது அது தப்பு தான், அது ஆப்வியஸாகவே தப்பு, அது எந்த இடத்துலையுமே நான் சரின்னு சொல்ல மாட்டேன். கேஸ்ட்டை பற்றி பேசுனது தப்பு தான், ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கீழே அப்படின்றது கிடையவே கிடையாது. அது பேசுனது ஆப்வியஸாகவே தப்பு தான். அவர் ஃபேமஸ் ஆகிட்டாரு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு இடத்துல வந்துட்டு இன்டர்வியூ போனோம் அப்படின்னா அது எப்படி பேசணுன்றது அவருக்கு தெரியலை. எனக்கு வந்துட்டு சின்ன சின்ன காமெடி ரோல் கொடுத்தீங்கன்னா போதுமா, அதாவது ஒரு படத்தில் வந்து ஏதாவது என் பொழப்ப ஓட்டிக்குவேன் அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்திருந்தாரு அப்படின்னா, என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா, ஜாதி வன்மம் அப்படின்ற ஒன்று மட்டும் இல்லை அப்படின்னா அதை மாற்றிலாங்க. அது காலம் புரிய வச்சிரும், மக்கள் எப்படியா இருந்தாலும் புரிய வச்சுருவாங்க. நீயான நாளில் பேசின ஒரு பையனே வந்துட்டு அடுத்து உட்கார வைக்கலையா. இந்த மீடியா அப்படின்றது நிறைய ஆணவத்தில் பேசினவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அடக்கி உட்கார வச்சிருக்கு, அவங்களுக்கு புரிய வச்சிருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி இந்த ஜெய்மணிவேல பேசுறது, ஆங்கரை பேசுறது, ஜிபி முத்துவை பேசுறது, இவருக்கு இதெல்லாம் வந்துட்டு கோவங்கள் தான். நான் இன்கேஸ் சாப்பிட்ற இடத்துல நான் அவர் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலுமே, நான் ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பண்ணியிருந்தாலுமே, அவர் உடனே என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஃபோன் எடுத்து தான் நின்றுருப்பாரு. சாப்பிட்ற இடத்துல யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாது. ஸோ அவர் போக்குலேயே நான் போய் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்துட்டு ஜென்ரலாக மதுரையில் ஒரு சின்ன ஹோட்டலில் நடந்துகிட்டு இருந்தது தான். அவருக்கு நீங்கள் கூப்பிட்டு வச்சு இந்த இன்டர்வியூ சேனல்லாம் ஏதோ கூப்பிட்டு வச்சு அவருக்கு ரூபா கொடுக்குறீங்க, வந்தார் அப்படின்னா பேமெண்ட்டை அவன் பேசின பேமெண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க. அவர் இன்டர்வியூ எடுக்காமல் இருக்கிறதே பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. அவர் விட்டுருங்க அப்படியே, பாவம் அவர் பாட்டுக்கு போயிட்டு போகிறாரு.